ஒரு அட்வொகேட்டா இருக்கிறதுனால தானே நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணீங்க. சராசரி பெண்ணால இத பண்ண முடியுமா அப்படின்னா, சராசரி பெண்ணும் இத பண்ணணும்ன்ற அவேர்னஸ்க்காக தான் நான் இத பண்ணேன். ஸோ இத பார்க்குற சராசரி பெண்ணுக்கு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா, நெறைய அட்வொகேட்ஸ்க்கே இது தெரியல. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பதில் சொல்லிட்டு போயிருக்கலாமேங்கிறாங்க. அவசியம் இல்லங்க. அதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவங்க அத கேட்கக்கூடாது. நான் எதுக்கு சொல்லணும்? அப்படின்னு ஒரு கேள்வி நான் முன்வைக்கிறேன். அப்போ பெண்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களோட பிரைவசிய இன்வைட் பண்ணக்கூடிய கேள்விகள். நீ அவன் கூட வந்த, யார் கூட வந்த, அவன் உன் புருஷனா? இதை கேட்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. 18 வயசு நிரம்பிய ஒரு பெண் சம்மதத்துடன் எந்த ஆண் கூட, யார் கூட வேணாலும் உட்கார்ந்து பீச்ல பேசலாம். எந்த பொது வெளியிலும் உட்கார்ந்து பேசலாம். அதெல்லாம் யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு எடுத்த வீடியோ இது இது வைரல் ஆச்சு, ட்ரெண்ட் ஆச்சுலாம் 2வது. இதை பார்க்குற பெண்ணுக்கு ஒரு விஷயம் புரியணும். நீங்க ஒரு இண்டிவிஜுவல். உங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸ் இருக்கு. நீங்க ஒரு தனி மனிதி. சரிங்களா? உங்களுக்கு இந்த அரசியலமைப்பு குடுக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் இருக்கு. உங்களுக்கு நீங்க யார் கூட பேசணும், யார் கூட பழகணும், எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களோட சுதந்திரத்த பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற சட்டம் சொல்லுதோ, அப்படியெல்லாம் நீங்க வாழலாம். அதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் நீங்க இந்த மாரி போலீஸ் பண்ணா வீடியோ எடுங்க. உங்கள மிரட்டுறவங்க யாரா இருந்தாலும் வீடியோ எடுக்கலாம். தப்பு கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்ணுங்க.